இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போற ஒரு டாபிக் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படையப்பா படம். அந்த படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது. தன்னுடைய 25ஆம் ஆண்டுல அந்த படத்தை சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவரே எழுதி தயாரித்து வெளியிட்ட படம். அவர் தன்னுடைய நண்பர்கள் பேர்ல அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவர் தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதையும் அவருடைய கதை தான். அதை டைரக்ட் பண்ணது கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். கதை அதே மாதிரி ஃபண்டிங் எல்லாமே ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் இப்போ 50ஆம் ஆண்டுல ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்டார் அவருடைய 50ஆம் ஆண்டு திரைத்துறையில அவர் 50ஆம் ஆண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பத்தி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன பேசினாரு, நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏன்னா எனக்கு நான் ஐம் பர்சனலி சூப்பர் ஸ்டார் ஃபேன். நான் தலைவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு நான் நினச்சி நம்பி ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்த காலம்லாம் உண்டு. ஸோ அப்படி ஐம் கம்ப்ளீட்லி சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சிம்பு, அஜித் அப்படின்லாம் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரை தலைவர் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல நான் பயணிக்கக்கூடிய நபர். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த படத்தில் நிறைய பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீலாம்பரி கேரக்டர் ஆகட்டும், அனுமோகன் அவருடைய கேரக்டர், எல்லாம் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பேச வேண்டியதாக இருக்கு. சௌந்தர்யா இன்னைக்கு இல்லை, அவங்க உயிரோடையே இல்லை. ஆனால் அவங்களுடைய கேரக்டர் பேசப்பட வேண்டிய ஒரு கேரக்டர். மணிவன் சாரும் இன்னைக்கு உயிரோட இல்லை, ஆனால் அவருடைய கேரக்டரும் பேசப்பட வேண்டிய கேரக்டர். நாசர் சார் அவரும் கட்சி மாறி போயிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரும் பேசப்பட வேண்டிய கேரக்டர். இப்போ அந்த படத்தை பற்றியும் அந்த படம் குறித்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுனதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். நான் உங்க ஹரிஷ் நம்ம கூட பேசுறதுக்காக தீவிர அடைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஆரம்பிக்கிறப்பவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஏன்னா படம் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இது எத்தனை பேருக்கு இது தெரியும்ன்றது தெரியாது. படையப்பான்றது மட்டும் அந்த அந்த ஒரு படைப்பை மட்டுமே என்ன சொல்றது தெரியாம பாக்குறவங்க சில பேர் இருக்காங்க. 1999 ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆன படம் இது. அதே வருடம் அக்டோபர்ல எலெக்ஷன் வைக்கிறாங்க. இப்ப இந்த ஏப்ரலுக்கும் அக்டோபருக்கும் அந்த இருந்த கேப்ல அந்த என்ன சொல்றது ஓட்டுக்களை வாரி இறைச்சது இந்த படத்துக்கு ஒரு பெருமை உண்டு அப்படின்றதுதான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் வரப்போ அதுல கோட்டையில சந்திப்போம் அப்படின்றதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ண படம் இது. 98ல ஃபில்ம் ஆச்சு. 96 எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா மேடம் எகென்ஸ்டா பேசியிருந்தார். ஆமா ஆமா. இதுல நீலாம்பரி கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஜெயலலிதா மேடம் போர்ட்ரே பண்ணியிருந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவும் நிறைய விஷயங்கள் இப்பவும் அப்படிதான் இருக்கு. இப்பவும் அதான் நீலாம்பரி கேரக்டர் ஜெயலலிதா மேடம் போர்ட்ரே பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய பேட்டிகள் அதை சொல்லியிருக்காரு. இப்படிதான் பேசிக்கிட்டாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை, பர்சனலா நான் அப்படி பார்க்கல அப்படிங்கிறது கே.எஸ். ரவிக்குமார் சார் சொல்லியிருக்காரு. பட் அதே மாதிரி ஜெயலலிதா மேடம் பாய்ஸ் கடன் அந்த ரீல் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய இன்டர்வியூஸ்ல பகிர்ந்துருக்காரு. ஸோ பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுதான் அதான் இப்ப நம்ம அவங்க ஜெயலலிதா மேடம் ஆகட்டும் இல்ல இவங்க கலைஞர் ஆகட்டும் நம்ம அவங்கள பத்தி இல்ல. பட் ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு வைப் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு அந்த 1999லனா அது என்ன சொல்றது வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு தன்னோட தளர்வு தோல்வி விட்டுறவங்க எல்லாம் ஒரு தளர்வு இருந்தது அவங்க கிட்ட. எல்லாருக்குமே கலைஞர் கோட்டைக்கு போனாரோ இல்லையோ ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அவ்வளவு கோபம் இருந்தது எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு மாஸ் கிரியேட் பண்ண ஹைப் கிரியேட் பண்ண படம் தான் இது. இதுல இப்போ ஹரிஷ் சொன்ன மாதிரி அப்படின்னா ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கா பண்ணிட்டு இருந்தார். அத்தனை படங்களும் ஹீரோ சென்ட்ரிக்கா இருந்தது, அவரை முன்னிலைப்படுத்தி இருந்தது. பட் அவர் ஒரு படம் பண்றேன்னு வரும்போது ஹீரோயின் சென்ட்ரிக்கா எனக்கு வேணும்னு பண்ணாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா தனக்கு தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு காட்டாம அங்க நீலாம்பரி கேரக்டர் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு காட்டினாரு.
அவரோட காட்டினாரு. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இல்ல அது எந்த எந்த ஹீரோவும் ஹீரோ வரமாட்டாங்க அதுக்கு. எந்த ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். ஹீரோயினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நாம டம்மி ஆகுறோம்னா எந்த ஹீரோவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்ன சொல்றது, ஹி டிட் இஸ் பெஸ்ட் அப்படின்றத சொல்லணும். இது பெரிய ஒரு என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப ஹரிஷ் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க ஜெயலலிதா மேடம்க்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு எடுக்கப்பட்ட படம்ன்றத வந்துட்டு அந்த பிஜிஎம் எல்லாம் பின்னாடி வரதெல்லாம் கூட ஜெயலலிதான்ற மாதிரி தான். நீங்க உத்து கவனிச்சா அந்த பேர் தான் வரும் அந்த இடத்துல. அது அப்படிதான் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல வந்து உட்கார்றதாக எல்லா இடத்துலயுமே அந்த அம்மாவை மட்டுமே வச்சு இது பண்ற மாதிரி தான் இருந்தது படம். இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, ஆமான்னு சொன்னாலும் ஓகே, அதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு படம். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை. தேங்க்யூ 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 கூடவே பிறந்தது. இப்போ வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த வீடியோல அவர் அந்த நந்தினி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன பர்சன். எனக்கு பொன்னியின் செல்வன்ல வர நந்தினி, உண்மையிலேயே இந்த நந்தினி வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்கிற ஆளு அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். நான் பர்சனலாவே எனக்கும் நந்தினியை ரொம்பவே பிடிக்கும். என்ன காரணம்ன்றது பார்த்தேன்னா, நீ பொன்னியின் செல்வன் கல்கியோட அந்த பொன்னியின் செல்வன் எடுத்து வச்சு நீ படிக்கிறப்பதான் வந்துட்டு உனக்கு புரியும் நந்தினி யாருன்னுட்டுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நந்தினி மேல அந்த அளவுக்கு ஒரு காதல், ஒரு என்ன சொல்றது அஃபெக்ஷனு, ஒரு இது க்ரஷ் வச்சிருந்ததுனால தான் ரஜினி அவர்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் அதை பொறுத்து அந்த கேரக்டருக்கு ஒரு உருவமும் கொடுத்துட்டாரு. ஐஸ்வர்யா ராய் தான் பண்ணணும் இந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லி. பட் அவரோட கனவுகள் அப்புறம் பின்னாடி பழிச்சிருக்கோ என்னமோ, அது ஓகே. பட் ஆனா இவரோட படத்துக்கு ஐஸ்வர்யா ராயை தான் கொண்டு வரணும் அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா ராய்க்காக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க முதல்ல நான் வந்து ஐஸ்வர்யா அப்ரோச் பண்ணோம், அவங்க ஓகேன்னு சொல்லி 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாலும் அதுக்கு தயாரா இருந்திருப்பேன் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு எந்த ஹீரோ அப்படி வெயிட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்ல. எந்த இல்ல அவருக்கு ப்ரொடியூசரும் வெயிட் உயிர் பண்ண வேணும், மாட்டாங்க, எந்த நந்தினிக்கு ப்ரொடியூசரும் உயிர் வெயிட் பண்ண வேணும். மாட்டாங்க, எந்த டேரக்டரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. 2 வருஷம் பரவாயில்ல வெயிட் பண்ணி நம்ம பண்ணலாம், எந்த டேரக்டர் எந்த ப்ரொடியூசரும் ரெடியே ஆக மாட்டாங்க. கண்டிப்பா. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரஜினி சாரை வந்து ஒரு ப்ரொடியூசரா அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து இவங்க தான் போர்ட்ரே பண்ணணும், இவங்களுக்கு தான் செட் ஆகும், இதுதான் சூட் ஆகும். இப்போ ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா இவங்களுக்கு தான் அந்த ரோல் சூட் ஆகும்னு ஒரு விருப்பத்துல ஒரு ஒரு எழுதுறாங்க. தாட்வாங்க. பட் நிறைய படங்களுக்கு அப்படி அமையறது கிடையாது. இவங்க நினைச்சு எழுதுற ஒரு கேரக்டர் ஒன்னா இருக்கும், பட் அமையிற ஆர்டிஸ்ட் வேறையா இருப்பாங்க. ஆனாலும் படம் ஹிட் ஆயிடும் கண்டிப்பா. அதனால இது வந்து இவங்களை நினைச்சு பண்ணாரு. பட் என்னன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் அவங்களா வந்து கே ஸ்ரீகுமார் சாருடைய இதுல வந்து உள்ள வந்தாங்க, கே ஸ்ரீகுமார் சொல்லி உள்ள வந்தாங்க, அப்படியே படத்தை தூக்கி சாப்பிட்டாங்க. பாம்போன்னு வரப்போகுது பாத்துக்கோ. என்ன சொல்றது, எனக்கு நந்தினியா வந்த அந்த நந்தினியா உருவம் அமைச்ச ஐஸ்வர்யா வந்திருந்தாலும் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. ஷி ஜஸ்டிஃபைட் த கேரக்டர். நீலாம்பரினாக்க இவத்தான் நீலாம்பரி அப்படின்றத வந்து இதுவை வந்துட்டு கொடுத்தாச்சு. இனி யாரும் பிறக்கல அந்த நீலாம்பரி கேரக்டர் பண்றதுக்கு. பார்ட் 2 எடுத்தாலும் அதே நீலாம்பரியை கொண்டு வந்தா மட்டும்தான் ஹிட் ஆகும்ன்றத நாங்க முதலே சொல்லிக்கிறோம். நீங்க ஹீரோயின் எதனா மாத்திரகத்துல போறீங்கன்றதுக்காக ஒரு இது கொடுக்குறோம். இப்போ இவங்க சொல்றது வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தது யார்கிட்ட போகலாம்ன்றப்ப ஸ்ரீதேவி பேரெல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ஸ்ரீதேவி பேரெல்லாம் வரப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதேவினால அவ்வளவு ஹார்ஷ்னஸ் காட்ட முடியுமா தெரியாது. ஷி இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். அந்த என்ன சொல்றது ஸ்மூத்தா லவ் பண்ணி அந்த என்ன சொல்றது ஒரு பிரேக்கப் ஆகுறது, அந்த ஒரு எமோஷனல் இதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீதேவினால பண்ண முடியுமே தவிர இந்த நீலாம்பரிய ஸ்ரீதேவியால நிஜமா பண்ணிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. ரம்யா கிருஷ்ணன் எங்க இருந்து வந்து குதிச்சாங்களோ இவங்க நினைவுக்குன்னுட்டு எனக்கு தெரியல. ஒரு ஆப்டான பர்சன், அந்த படத்துக்கோ அந்த கேரக்டருக்கோ எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்த ஒரு பர்சன் ரம்யா கிருஷ்ணன் அப்படின்றது ரொம்ப தெளிவா நாங்க அட்ரஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணிருக்காங்க, தெலுங்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவியான ரோலு, ஒரு சாஃப்டான ஹீரோயின் நேச்சர் உள்ள ரோல் தான் எடுத்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அப்படியே அவங்களுடைய கேரியர்ல பெரிய ஒரு எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. இந்த படம் வந்து ரொம்ப போல்ட்னஸ் காட்டக்கூடிய ஒரு படமா இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து மேடம் ஜெயலலிதாவா அவங்கள நடிக்க வச்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா குயின் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ்ல அதுதான் அவங்களுக்கு அவங்கள வந்து செலக்ட் பண்றதுக்கு காரணமாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வேற யார் செலக்ட் போல்ட்னஸ். பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் வந்திருக்கு, அந்த போல்ட்னஸ் வந்து பார்த்துக்க முடியாது. ஒரு பெண்மைன்னு வரப்ப அந்த இடத்துல வந்துட்டு போல்ட்னஸ் வராது, அந்த வீரம் வராது. இது ரெண்டுமே கலந்த உருவம் அப்படின்னாக்க இது செய்து வச்சாதான் உண்டு. அது ரம்யா கிருஷ்ணன் மாதிரி அப்படின்றதான் சொல்லணும். மிகைப்படுத்தி எல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல. ஏன்னா வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கனவு கண்டது வந்துட்டு இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த நீலாம்பரி எப்படி ஜஸ்டிஃபை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்த நமக்கு புரிஞ்சிருக்கும் அந்த நீலாம்பரி எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டுன்னு. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் கண்ட கனவு வந்துட்டு நினைவாயிருக்கு இந்த படத்தின் மூலம் அப்படின்றதான் நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ரீதேவியோ இல்ல வேற யாராச்சும் போட்டிருந்தா கூட இந்த இத்தனை வருஷம் 25 வருஷம் கழிச்சு கூட இந்த இதை பத்தி நம்ம பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்றது எனக்கு தெரியல. இன்னைக்கும் சரி, ஒரு பெண் ரொம்ப வந்துட்டு அரகண்டா இருந்தா அந்த பெண்ணுக்கு நீலாம்பரின்ற ஒரு கேரக்டர் ரோலை கொடுத்துடுறாங்க. அது நீலாம்பரிப்பா, அது வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி சொர்ணாக்கான்ற மாதிரி வந்தது. அது வந்துட்டு ரவுடிசம்ல போயிடுது. பட் நீலாம்பரி வந்துட்டு ரவுடிசம் கிடையாது, அது பெண்மையில வீரம் அது. சோ அது எனக்கு என்ன சொல்றது, இதுக்கு மேல வார்த்தைகள் இல்ல அது எப்படி அந்த கேரக்டரை இது பண்றதுன்னு சொல்லிட்டுன்னு. ஒவ்வொரு விஷயத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அழகா சொன்னாரு. இப்ப அடுத்தது சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி பேசும்போது கூட இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு என்ன கேரக்டர்ன்றத சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பே நிறைய கேட்டதா சொல்றாங்க. அப்ப இவர் ரஜினிகாந்த் அவர் சொல்லியிருக்காரு, நீங்க முதல் வந்துட்டு இவ்வளவு பே கொடுக்குறோம், இவ்வளவுதான், இவ்வளவு நாட்கள் தான் நடிக்க வேண்டி இருக்கும்ன்றதெல்லாம் பேசிட்டு தானே நீங்க ஆட்கள் கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. சரி பேசி முடிச்சாச்சு, இன்னொருத்தருக்கு வந்துட்டு அதை கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அதை கொடுத்தோம். சிவாஜி கணேசனுக்கு அந்த ரோலை கொடுத்தது. அப்போ சிவாஜி கணேசன் என்கிட்ட சொன்னது, நான் இறந்துட்டாக்கா கடைசி வரைக்கும் நீ வருவியான்னு கேட்டாரு. எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் ஹரிஷ் அந்த இடத்துல. இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவருக்கு ஏதோ மனசுல தோணி இருக்கு, நீ லாஸ்ட் அந்த இப்ப என்ன சொல்றது, நிறைய என்ன வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளைன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேச்சுகள் பாட்டுகள்ல எல்லாம் வரப்போ வந்து யாரோ ஒருத்தர் சினிமா ஃபீல்ட்ல அந்த சினிமான்ற ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு என்னோட இறுதிக்கு வரைக்கும் நீ வருவியான்னு கேட்டாரு பாரு. அது என்ன ஒரு மனநிலையில அவர் கேட்டாருன்னு தெரியாது. ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் வயசானாலும் அந்த வார்த்தை அவர் கேட்கறதுக்கும் அதை இவர் பூர்த்தி பண்றதுக்குமான ஒரு தளமா அது அமைஞ்சதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அது வந்து என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய கேதரிங், அவ்வளவு பெரிய கேதரிங், மக்கள் அவ்வளவு கூட்டினாங்க அந்த இதுக்கு. கேப்டன் விஜயகாந்த் சார் தான் வந்து கூட்டத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அவ்வளவு பண்ணார். ஏன்னா அன்னைக்கு அவர் தான் வந்து நடிகர் சங்க தலைவர்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி எல்லாம் வந்து சரி பண்ணி போலீஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்போ அந்த பாடி பக்கத்துல வந்து இவர் ரஜினிகாந்த் சார் இருக்காரு, பிரபு நடிகர் தலைவர் பிரபு அவர் உட்காந்துருக்காரு, சிவாஜி சாரோட பையன். ஸோ இவங்க 2 பேரும் இருக்கிறது தான் இன்னைக்கும் அந்த ஃபுட்டேஜஸ் யூடியூப்ல இருக்கு. சிவாஜி கணேசன் சாருடைய லாஸ்ட் ஃபியூனரல் ஃபுட்டேஜ் தேடிங்கன்னா இன்னைக்கும் யூடியூப்ல இருக்கு. இந்த பக்கம் வந்து முதல்ல வந்து பிரபு உட்காந்துருப்பாரு, பிரபுக்கு இந்த பக்கம் வந்து 2வதா இவர் உட்காந்துருப்பாரு, ரஜினி சார் உட்காந்துருப்பாரு. அண்ட் இந்த படத்துல அந்த ரோல் வந்து சிவாஜி சாரை தாண்டி வேற யாருக்கும் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் எப்படி லவ் டுடே படம் வந்து சிவாஜி சார் வந்து விஜய்க்கு வந்து அப்பாவா அந்த ரோல் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லிடணும், அது மாதிரி இது ரஜினி சாருக்கு அப்பாவா பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா லவ் டுடேல நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு நான் பார்த்த அந்த கேரக்டர் வந்து சிவாஜி சாரோடைய கேரக்டர் தான். விஜய் கூட நான் அவ்வளவு ரசிக்கல, சிவாஜி சாரோட கேரக்டர் அவ்வளவு ரசிச்சேன். ஏன்னா ஒரு அப்பாவா திசை மாறி போகிற இந்த அப்பா தத்தெடுத்திருக்கான், பையன் தத்தெடுத்திருக்கான். பட் வந்து திசை மாறி போகிற பையனை வந்து மீட் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய லைஃப் திசை மாறி போயிருக்கு, அந்த லைஃப்பையும் சரி பண்ணி கம்ப்ளீட் அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா அதே மாதிரிதான் பையன் என்ன சொல்றானோ அதுதான் வந்து முடிவு. நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடி வரேன்னு ஒரு சீன்ல எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சிவாஜி சார் என்ன கேட்டா எனக்கு அப்புறம் நீங்க தான் அப்படின்னு அவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு ஒரு அடையாளம் காட்டின மாதிரி இருந்தது எனக்கு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன்.
அண்ட் இன்னொரு விஷயம் பகிர்ந்துக்கிட்டாரு. நீ வந்து அஹ், என்ன சொல்றது, சினிமா ஃபீல்டுக்குள்ள இருக்கும்போதே வந்து எப்படி நீ வந்து உன்னுடைய டைமை நீ ஸ்பெண்ட் பண்ணி அதே நேரம் வெளியே சுத்திட்டு இருந்த, உன்னுடைய வெக்கேஷன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த. ஆனா நான் வந்து சினிமாவில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ எனக்கு சினிமா இல்லைன்னு சொல்லும்போது ஒண்ணுமே இல்லாம கூட்டின ரூம்ல உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எனக்கு ஷூட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஒரு தனிமையில இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத சிவாஜி சார் பகிர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ல எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி ரெண்டு பேரும் வந்து பெரிய டெடிக்கேட்டடா இருந்தாங்க. அன்னைக்கு மற்ற எல்லா ஆர்டிஸ்டை விட இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப இருந்தாங்க. டெடிகேட்டட். நான் இன்னும் சொல்லணும்னா எம்ஜிஆர் வந்து அவருடைய ஸ்டண்ட்டுக்கு எவ்வளவு பேர் போனவரோ சிவாஜி சார் அவருடைய நடிப்புக்கு பேர் போனவர். அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவருடைய நடிப்பு, அவருடைய உடல் பாவனைகள் எல்லாமே வந்து யாராலையும் அதை இனிமே பண்ணவும் முடியாது, இதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆக்டிங் ஸ்கில் வந்து சிவாஜி சார். அவர் சொன்ன வசனங்களை வேணா சொல்லலாமே தவிர அவரோட அந்த ஒரு முக பாவனை வசனங்களை கூட எல்லாம் நீங்க பண்ணவே அதே மாடுலேஷன்ல பண்ண முடியாது, அதே பண்ண மாடுலேஷன் முடியாது. சொல்லவே முடியாது. இப்போ கருணாநிதி சார் எழுதின அந்த சக்சஸ் அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தை சிவாஜி சாருக்கு, இவர் அந்த வரும்போது சக்சஸ் சக்சஸ்ன்னு சொல்லிட்டு வருவாரு. அந்த வார்த்தையை இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் யாரை சொல்ல சொன்னாலும் அந்த மாடுலேஷன்ல வராது. வராது. ஓகே. ஏன்னா சிவாஜி சார் தான் அது. அவரை அவரை மீறி யாரும் வந்து அவரை 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 மாதிரி வர முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு பெரிய ஐகான், சிவாஜிங்கிறது ஒரு பெரிய ஐகான். அதெல்லாம் யாராலையும் அந்த ஐகானை வந்து தொடவும் முடியாது, அந்த ஐகானை வந்து கீழே இறக்கிட்டு மேலேயும் வர பிரேக் முடியாது. பண்ணவும் முடியாது அது. அந்த ஐகான் வந்து இவருக்கு ரஜினி சாருக்கு அப்பாவா நடிச்சிருந்தார் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது எங்கேயோ அந்த படத்தை கொண்டு போயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. மலையில ஸ்டெப்ஸ் செட் போட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் அந்த வேலை எடுத்துட்டு வந்து கீழே இறங்குறப்போ படியும் படியும் பார்க்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். படி பார்க்காம இறங்குறது தான் ரொம்ப ரிஸ்க். நான் பண்றேன்னு பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு எவ்வளவு டெடிக்கேட்டடா அவர் அந்த அந்த ஷார்ட் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பா இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் ஏதாவது டயலாக் தப்பா சொன்னேன் அப்படின்னா என்னடா இத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கான், அவனால ஒரு டைலாக் கூட ஒழுங்கா சொல்ல முடியலன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல நீ வந்து எனக்கு ப்ராம்ப்ட் சொல்லு, நான் சொல்றேன்னு. அது வந்து எந்த பெரிய ஆர்டிஸ்டும் இப்படி ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஒரு பெருந்தன்மையும் இருந்திருக்கு. ஒரு சினிமா ஃபீல்ட்ல நம்ம ஏதாவது புதுசா முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரை கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கும் சிவாஜி சார் வந்து மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய டெடிகேஷன் தான். அவருடைய டெடிகேஷன், அவருடைய ஆக்டிங்கினுடைய ஸ்கில், அவருடைய என்ன சொல்றது உடல் பாவனைகள், முக பாவனைகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ண முடியாது, பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே. அப்ப அந்த எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு இப்ப இந்த படம் வந்துட்டு ஒரு எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படமாவே மாறிடுச்சு அந்த டைம். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இவரு ரஜினிகாந்த் வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும், அப்ப ஆச்சி மனோரமா வந்துட்டு ஜெயலலிதா அம்மாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டு இருந்தது. இவங்க ஒரு கருத்து வச்சாக்க ரஜினிகாந்த் அவர் ஒரு கருத்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பேஷிங்ல போயிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு ஆட்சி மனோரமா அவர்களுக்கு அதுக்கு மேல சான்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சது என்னால. ஆனா அதுதான் ரீசன் சொல்லல. ஆட்சி வந்து நேரவே பார்த்துருக்கேன். மனோரமா ஆட்சி வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்து 2013-14 அந்த சினிமா ஃபீல்ட்ல ஏடியா உள்ள நுழையிறேன். அப்போ வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்க்கறதுக்கு. அப்போ பார்க்கும்போது சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அப்போ 2011-12 நினைக்கிறேன், எனக்கு இயர் சரியா ஞாபகம், ஒரு 12-13 வருஷம் இருக்கும், எப்பயோ நடந்தது. அப்போதான் வந்து நான் சினிமா ஃபீல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே வந்து கேப்டன் சாரோட தான், தியாகவனம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு கேப்டன் சாரை போய் பார்க்கறதுக்கு. செகண்ட் வந்து ஆட்சியை பார்க்க முடியுது, ஆட்சி கிட்ட பேசணும். அப்போ அவங்க ஜெயலலிதாங்கிற வார்த்தையை சொன்னாங்க, அம்முன்னு தான் சொன்னாங்க. ஆமா. அம்மு அம்மு அதையும் கேட்டேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர் சங்க கூட்டம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவருக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து நீங்க வந்து இது கொடுத்துருக்காங்க,
வரவேற்புக்கு அந்த ஒரு பத்திரிகை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து அழைப்புதலே கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்லாம் நான் அவங்ககிட்ட கேஷுவலா கேட்டப்போ அம்மு கோவப்படுவாங்கன்னு நினைச்சேன் நானு. பட் அம்மு அப்படிலாம் கோவப்படலை. பரவாயில்ல, அவங்க தானே பண்றாங்க, பண்ணட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. பட் நான் வந்து கேப்டன்கிட்ட சொன்னேன், நான் விஜயகாந்த் தம்பிகிட்ட சொன்னேன், நான் அம்மு கோச்சுக்கும் தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் தான் போய் பத்திரிகை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. கேஷுவலா படம் வருதோ எடுத்துக்கிறாங்க. வரலையோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கு இருந்தது. ஓகே. சோ சார் சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்தேன். சோ சார் 2015-16 எலெக்ஷன் டைம் முன்னாடி பார்த்தேன் நான். சோ சார்ட்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தேன் நான். சோ சார் என்னதான் வந்து 96ல இவங்களுக்கு ஜெயலலிதா மேடம் அகேன்ஸ்டா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு மூப்பனார் அவர்கள் மூலமா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. பட் வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஐடியாவே நான் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு தான் அவர் சொன்னார். சில இந்த பேர் அவங்க கூட அரசியல் சில பேர் வந்து அவங்களுக்கு தப்பா கைட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்காக வந்து நான் இவங்கள பழி வாங்கணும்னு நான் நினைக்கல. இது எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் பாண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அது அது ஒரு பெரிய வார்த்தை. நான் அதை இப்போ சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் சோசாருக்கும் ஜெயலலிதா நடப்பு இருந்தது. அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது கூட சோ சார் சொல்லியிருந்தாரு, நீ யாரும் வந்து பார்த்தீங்க. எனக்கு அது இன்னுமே டச்சிங்கா இருக்கு. அந்த ஆடியோ எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆடியோ எப்படி ஜெயா டிவில போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இன்னுமே வந்து அது டச்சிங்கான எல்லாருக்குமே கண் கலங்குற ஒரு விஷயமா தான் இருந்தது அது. சோ இந்த மாதிரி ஒரு பீரியட்ல தான் வந்துட்டு இந்த படம் வந்தது. எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு இந்த படம், எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ணல அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். சோ ஒருத்தருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு டவுன்ஃபாலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு, கட்சி அந்த மாதிரி எல்லாம் போகாம அவரோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபைன். பட் அந்த படம் இதுல வந்துட்டு நான் கிளைமேக்ஸ் கண்டிப்பா இதுல பேசியே ஆகணும். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் தானா இறந்து போல, இத வந்து செலக்டிவா வச்சதுக்கே வந்துட்டு அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் தானா இறந்து போனா தோத்து போயிட்டதா தான் அர்த்தம். அவங்க என்ன பண்றாங்க, நீ கொடுத்த அந்த உயிர் பிச்சை எனக்கு வேண்டான்னுட்டுன்னு அந்த மாடு முட்டை வரப்போ வந்துட்டு ரஜினிகாந்த் தான் வந்து காப்பாத்த வருவாரு. நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டுன்னு அந்த இறந்து போறது இன்னமும் இப்ப சொல்றப்ப கூட எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த ஒரு புல்லரிப்பு இருந்துட்டு தான் இருக்கு எனக்கு. அது வந்துட்டு சான்ஸே கிடையாது ஹரிஷ். ஒரு பெண்ணை அதுவும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு என்ன சொல்றது தரம் தாழாமல் அந்த அளவுக்கு கொண்டு உயர்த்தி நிக்க வச்சாங்களோ அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டு பெரிய சல்யூட்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அழிஞ்சு போகாது, தானா வந்துட்டு இது பண்ணிக்கினாதான் உண்டு. சோ அவங்க என்ன பண்றாங்க, நீ கொடுக்குற உயிர் எனக்கு வேண்டாம், அந்த பிச்சையே எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டுன்னு எடுத்து அந்த வேலை எடுத்து குத்திக்கிது. உண்மையிலேயே அது என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்ல அந்த கிளைமேக்ஸ சொல்றதுக்கு. அப்ப அந்த சாகர தருவாயில் சொல்லுவாங்க, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் வந்து உன்னை பழி வாங்குவேன். சோ அப்பவே நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சோ பார்ட் 2 வரும் பார்ட் 2 வரும் அப்படின்னுட்டுன்னு. இந்த பொதுவா இந்த பார்ட் 2 வர்றதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு நல்லா இருக்கிறது இல்ல எனக்கு தெரிஞ்சு. வந்து இதுலயும் நீலாம்பரி தோத்து போக கூடாதுன்றத ஒரு பெரிய வேண்டுகோளா நான் வைக்கிறேன் ரஜினி சார் அவர்களுக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா நீலாம்பரி மாதிரி கேரக்டர் எல்லாம் என்னைக்குமே தோத்து போகாது, அது சாகிறது கூட நீலாம்பரியுடைய வந்துட்டு தானா பார்ட் டிசைட் 2 பண்றதுதான். நீலாம்பரி பார்ட் 2 கிளிம்ஸ வந்து நம்ம பாபால பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா பாபால அந்த கிளிம்ஸ் ஒண்ணு வந்தது. இவங்க வந்து இவர் மந்திரம் சொல்லுவாரு, அவங்க வந்து டைம் கேட்டு போவாங்க, அந்த கிளிம்ஸ் வந்தது. பட் அப்போ வந்து தெரியல இது செகண்ட் பார்ட் வருமா அப்படிங்கிறது, வருமான்னு. யாருக்குமே அந்த ஐடியா வரல. பட் இப்போ சொல்றாரு, ஹி 75, இன்னும் ஆக்டிவா இருக்காரு இண்டஸ்ட்ரியில. பட் அதே லெவலுக்கு அதே லெவல் ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் சூப்பர் ஸ்டார். இன்னும் அந்த லெவல் ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டு இந்த செகண்ட் பார்ட்லயும் அவரும் இந்த இந்த படத்துல பெரிய லெவலுக்கு தன்னுடைய எஃபர்ட்டை போடுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா சாண்டி மாஸ்டர் கிட்ட வந்து எனக்கு அவ்வளவு ஸ்டெப்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்து அந்த ஸ்டெப்ஸை பண்ணியிருக்காரு. டயாலிசிஸ் பண்ண யாராலையும் அந்த அவ்வளவு எஃபர்ட் போட்டெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். இவர் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த டெடிகேஷன் வந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட நான் ரொம்ப என்ன சொல்றது, இதெல்லாம் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இந்த செகண்ட் பார்ட்லயும் அவருடைய ரோல் பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நீலாம்பர் ஈரோடுக்கு இவங்க தான் செட் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை. நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம், ஸ்பாட்ல என்ன ரியாக்ஷன் வருதோ அதை வச்சு நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் வந்து கேஎஸ் ரவிக்குமார் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அதுதான் என்னை பொறுத்தவரை கரெக்டான ப்ராசஸ்ன்னு நான் பார்க்குறேன். கிளைமேக்ஸ் 2 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் சொன்னப்போ, கதை எழுதுன இவர் தான் கதை எழுதியிருக்காரு, இவரே சொல்றாரு இல்ல ஒரு கிளைமேக்ஸ்லயே போகலாம், 2 கிளைமேக்ஸ் வேணாம்னு சொன்னப்போ, என்ன சார் நீங்க வந்து அப்படியே மொத்தமா வந்து நீலாம்பரி கேரக்டர் உங்களுடைய இதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டீங்க சார், இம்பார்ட்டன்ஸ் அப்படியே எல்லாமே அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க சார், உங்களுடைய பேர் புகழெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க, தியேட்டருக்கு போனா என்ன உங்க ஃபேன்ஸ் என்ன சும்மா விட மாட்டாங்க சார்னு சொன்னதுக்கப்புறம், கிடையவே கிடையாது, இது நல்லா போக போகுது, இதுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க எதையும் யோசிக்காதீங்க, இது அப்படியே கொண்டு போறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க அப்படியே இறங்கி வாங்க, வந்து இவங்க கிட்ட வந்து இவங்க கண்ணை அப்படியே மூடி இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கு, அடுத்த ஜென்மத்திலாவது நல்லபடியா நீ பிறந்து வா அப்படின்னு சொல்லுங்க, அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அது 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 என்னை பொறுத்தவரை அது சூப்பர் ஸ்டாரை வந்து நல்ல விதத்துல காட்டாலும் நீலாம்பரி கேரக்டர் அப்படியே தான் வச்சிருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த நீலாம்பரி கேரக்டரை வந்துட்டு சொதப்பிடாதீங்கன்றதுதான். ஏன்னா அந்த பெண்ணோட அந்த இப்ப நீங்க உருவம் ஒண்ணு கொடுத்து ஒரு பிம்பத்தை ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த நீலாம்பரி என்னைக்குமே அடங்க மாட்டா. அதுதான் அந்த நீலாம்பரி. நீங்க அதை அடக்கி ஆளணும்னு நினைச்சீங்கன்னாக்கா படம் ஃபிளாப் ஆயிடும். சோ அந்த நீலாம்பரிய நீலாம்பரியாவே கொண்டு வாங்க. அந்த நீலாம்பரிய மாத்தாதீங்க. அவளுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, தோல்வின்றது வந்துட்டு அந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம், அந்த நீலாம்பரி மாதிரி கேரக்டருக்கெல்லாம் தோல்வின்றதெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. இப்ப அந்த மரணம் கூட வந்துட்டு அவங்க பண்ணிக்கிறது தான், அது அவங்க எடுத்துக்கிற வெற்றி தானே தவிர அதுல அந்த நீ வந்து எனக்கு பிச்சை போடாத அப்படின்ற அந்த ஒரு கர்வமும் என்ன சொல்றது, ஒரு பெண்மைக்கும் மேல அப்பாற்பட்ட ஒரு திமிரும் தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சோ அந்த பெண்மையை கொச்சப்படுத்தாதீங்க. அடுத்த பார்ட் ரொம்ப நல்லா வரணும்ன்றதுதான் வந்துட்டு நாங்க இப்ப அவரு இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 2001 எலெக்ஷன், எந்த மூப்பனார் வந்து ஜெயலலிதா மேடம் அகேன்ஸ்டா போனாரோ அந்த மூப்பனார் ஜெயலலிதா மேடமுடைய வந்தார். ஓகே. ரஜினிகாந்த் சார் வந்து தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டார். அவர் வந்து அகேன்ஸ்டா பேசினாலும் அந்த வார்த்தைகளை அப்படியே மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசா அரசியல்ல கருத்து சொல்லல. கூட வந்து உப்பிட்ட தமிழ் மணி நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டாயம் நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு காலத்தின் கட்டாயம் இன்னும் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்தா இன்னும் நல்லா இருக்கும், பட் அது ஆண்டவனுடைய கையில தான் இருக்கு. நான் என்னை பொறுத்தவரை ரஜினிகாந்த் சார் பாலிடிக்ஸ் வந்தார் அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தின் ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இது என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு ஞானி மாதிரியான சுச்சுவேஷன், அந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கும் இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். அவ்வளவு ஆன்மீக அறிவு அவருக்கு இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர்ட்டு நான் பேசினப்போ ரஜினி சார் இதெல்லாம் வந்து பேசியிருக்காரு, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹிமாலயாஸ் போகும்போது அங்க வந்து தியானம் பண்ணிட்டு கீழே வரும்போது ரொம்ப ஹம்புளாலாம் பேசியிருக்காருங்க. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அப்படியே வந்து ஆன்மீகத்தின் என்ன சொல்றது, அது ரொம்ப ஹை பவர் ஞானிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் காசிக்கு போறப்பெல்லாம் வந்து 2-3 பேர்லாம் கேட்டப்போ அவங்கெல்லாம் சொன்னது இதெல்லாம். ஸோ அப்போ எனக்கு வந்து இது ரஜினிகாந்த் சார் இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பட் வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு வர முடியாது, என்னுடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றாரு. பட் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரசிகனா என்னுடைய விருப்பம். அதை வந்து ரஜினிகாந்த் சார் வந்து அவருடைய ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து நீலாம்பரி 2 பண்றாங்க, நீலாம்பரி அப்படின்னு சொல்லி படையப்பா 2 பண்றாங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து எங்கேயுமே என்ன சொல்றது ட்ரிம் பண்ணாம அந்த கேரக்டர் அப்படியே உள்ளபடி கொடுத்து இவரும் அந்த கேரக்டர் ஈக்குவலா வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். எங்களுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமா அது அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுத்தாலும் அந்த பாட்டு ஓடுனது நான் பார்த்ததே இல்லை. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஹரிஷ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த படையப்பா வந்தப்போ. நான் பார்த்தப்பெல்லாம் வந்துட்டு எங்க ஏஜ்ல படம் பாக்குற வயசு எனக்கு படம் வந்தப்போ எவ்வளவு
5 வயசு. 5 வயசு. ஓகே. சோ உனக்கு அதோட என்ன சொல்றது இம்பாக்ட் எல்லாம் அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. பட் எனக்கு தெரியும் அந்த இம்பாக்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சு பார்த்த படம் அது. எனக்கு இன்னமும் வந்துட்டு அந்த நீலாம்பரிய வந்து ரம்யா கிருஷ்ணன்ன்றதை விட அந்த நீலாம்பரிய வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அந்த என்ன ஸ்டாம்ப் பண்ணின மாதிரி வந்துட்டு அது ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு கேரக்டர் அது. சோ எனக்கு அந்த பார்ட் 2 நீங்க எடுக்கிறீங்கன்றப்போ எங்க வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம அந்த நீலாம்பரிய அதே நீலாம்பரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் இல்ல அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கொண்டு போகாதீங்க. எங்களுக்கு அந்த நீலாம்பரி தான் பிடிக்கும். திருந்துற கேரக்டரே கிடையாது. கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, போல்ட்னஸ், விமன் எம்பவர்மெண்ட். ரெண்டாவது, நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நடக்கணும்னு முடிவு பண்ற ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட ஜெயலலிதா மேடம் மாதிரி தான். நான் அதுதான் அகைன் நான் சொல்றேன், ஜெயலலிதா மேடம் தான். ஜெயலலிதா மேடம் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ டாக்டர்ஸ் வந்து நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி தான் சாப்பிட்டுருக்காங்க. கமிஷன் ரிப்போர்ட் அதுதானே இருந்தது. ஸோ அப்ப அவங்க டெசிஷன் அவங்க தான் எடுக்கிறாங்க. கூட இருக்கிற யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுதான் ஜெயலலிதா மேடம். அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இந்த படத்துல வந்து நீலாம்பரி தான் இருக்காங்க. நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாப்பிடணும் நான் தான் முடிவு பண்ணணும். அதுதான் அங்க இது. இப்ப நீங்க நீலாம்பரி கேரக்டர் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. சோ நீலாம்பரியாவே இருக்கட்டும்ன்றதுதான் அவளோட முடிவா அவளே எடுக்கட்டும், நீங்க எடுக்காதீங்கன்றதுதான். பூக்கிறது, காய்க்கிறது, வளர்க்கறது, நான் பாக்குறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். சோ லெட்ஸ் சி ஹரிஷ், ஒரு நல்ல படம் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சௌந்தர்யாவோளுக்கு இப்ப யாரும் பண்ண முடியாது. சௌந்தர்யா இல்லை இப்போ. மணிவண்ணன் சாரோட இப்போ யாரும் பண்ண முடியாது. மணிவண்ணன் சாரும் இல்லை, சிவாஜி சார் இல்லை. அப்கோர்ஸ் சிவாஜி சார் வந்து படத்துலயே இறந்துருவாரு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் வந்து படம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். சிவாஜி சாரும் இல்லை. சிவாஜி சார் வந்து இந்த செகண்ட் பார்ட்ல எப்படி போர்ட்ரே பண்ணி எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இல்லை அந்த படத்துல பண்ண, நிறைய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இல்லை. ஸோ அதனால அவங்களுக்குலாம் அவங்க ரோலெல்லாம் எப்படி இங்கே வந்து மேட்ச் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கணும். ரமேஷ் கண்ணா அஃப்கோர்ஸ் வந்து ரஜினி சாரோடய தான் பயணிப்பாரு. ஸோ அதனால பாம்பு பொத்துக்குள்ள எப்படி கைய விட்டீங்கன்றது அது இன்னும் இதுவா தான் இருக்கும். அது அனுபவம் சார் வந்து அவரு இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தின் இன்னொரு கோணத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரு வேற ஒரு சோன்ல இருக்காரு அனுபவம் சார். ஜாதகம் ஜோதிடம் எங்கேயோ போயிட்டாரு அவரு மறுபடியும் இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு வருவாரான்னு எனக்கு தெரியல. அதுதான் இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா 2 பேரும் ஒரே படத்துல பாக்குறதெல்லாம் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பெரிய விஷயம். ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், இங்க ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஆகட்டும், 2 பேருமே வந்துட்டு வயசானாலும் வந்துட்டு அந்த அழகும் அந்த ஸ்டைலும் வந்துட்டு மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்காங்க. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த காம்போ உடைச்சு செந்திலால தனியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் காட்டுனது இந்த படம் தான். கரெக்ட். வந்து சூப்பர் ஸ்டாரோட தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாரு செந்தில். அத கவுண்டமணி செந்தில் காம்போ பிரேக் பண்ணி செந்திலால தனியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அவரால் தனியாவே வந்து காமெடி கொடுக்க முடியும் அப்படிங்கறத தியேட்டர்ல வந்து ப்ரூவ் பண்ணி காட்டப்படும் இந்த படம். ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீலாம்பரி தோல்வியை தழுவக்கூடாது. நீலாம்பரினா ஒரு வெற்றி அப்படின்றதுதான் நான் சொல்லிட்டு இந்த இது முடிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. சோ we are expecting, we are waiting அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். we are waiting. தலைவரா எனக்கு வந்து தியேட்டர்ல மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த படம் செகண்ட் பார்ட் வந்து 75 வயது, 80-90 வயது வரைக்கும் தலைவர் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நான் ரசிகரா நான் விரும்புறது. அவர் வந்து he is a legend, he is a star, சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தெல்லாம் தாண்டி அவர் வந்து எங்கேயோ வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர். அவர் வந்து இன்னும் நிறைய வருடங்கள் வாழணும். அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும். இந்த நீலாம்பரி கேரக்டர் வச்சு அவர் பண்ற இந்த படம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஒரு கதையை வந்து அவர் எழுதி இந்த படையப்பா படத்தை வந்து இவ்வளவு அழகா கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா அதை பண்ணுவாரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். பார்க்கலாம், தேடுதல் அதை பற்றி பார்க்கலாம். ஆனா தலைவருக்காக நான் தலைவருக்காக படையப்பா உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க.
வழி தனி வழி.